திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பான பிரத்யேக செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. இந்நிலையில் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க உருவாக்கப்பட்ட பிரத்யேக செயலியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். முன்னதாக பேசிய கனிமொழி எம்பி, திமுக தேர்தல் அறிக்கை மக்களின் கோரிக்கை அடங்கிய தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்றார். உங்களுடைய கருத்துக்களை நீங்க எதை தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த போர்ட்டல் வழியாக நீங்க பேசலாம், இல்லைனா அதில் டைப் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதில் பதிவிடலாம். செயலி மட்டுமின்றி கருத்துக்களை தெரிவிக்க தொலைபேசி எண், வாட்ஸ்அப், மின்னஞ்சல், இணையதளம், சமூக வலைதள பக்கங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வரும் 9ஆம் தேதி ஓசூரில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மதுரை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை ஒட்டி வரும் 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 16ஆம் தேதி பாலமேட்டிலும் மறுநாள் அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, சாதிய பாகுபாடின்றி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்றார். ஜல்லிக்கட்டு மாடுகளாக இருந்தாலும் வீரர்களாக இருந்தாலும் எந்த விதமான பாகுபாடு பார்க்காமல் தான் இது அரசனுடைய ஜல்லிக்கட்டாக இன்றைக்கு நடைபெறும். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த விழாக்குழுவினர் முன்னனுமதி பெற வேண்டும். வாடிவாசல் முதல் காளை சேகரிப்பு மைதானம் வரை 8 அடிக்கு தடுப்பு வேலி அமைக்க வேண்டும். காளைகளுக்கு உடல்நல பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது.